Then, oh, he's got him. நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியாவுக்குள்ள மேட்ச்ல ஆஸ்திரேலியா எப்படித்தான் ஆட்டம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படித்தான் விளையாடினாலும் இந்தியா விட ஈஸியா ஜெயிச்சிட்டான்னு தான் நினைச்சாங்க. ஆனா இந்தியா ஜெயிக்க விடலைங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா கம்பேக்கு பயங்கரமா கொடுத்தது. ஆனாலும் ஆஸ்திரேலியா லீடிங் நல்ல ஒரு லீடிங் வந்துட்டது. இருந்தாலும் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிக்க போறது இல்லை. இந்த மேட்ச் ஒன்ல டிராவ் ஆகும், இல்லைன்னா இந்தியா ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்திய பவுலர்கள் பயங்கரமான ஒரு கம்பேக்கை கொடுத்துட்டாங்க. அது யாரெல்லாம் மார்னிங் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இந்திய பவுலர்களை அடிச்சு நொறுக்குவோன்னு சொன்னாங்களோ அவங்கள எல்லாமே டக் அவுட் ஆக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி தான் கெட்டு அதோட முடிஞ்சிருச்சு. நீங்க இனி எப்பவுமே ஒரு ரன்னு டக் அவுட் தான். இப்படித்தான் இனி பும்ரா தூக்குவாரு. பும்ரா கிட்டே நீங்க உங்க வேலையை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பும்ரா கேட்ட தூக்கிட்டாரு, ஸ்மித்தையும் தூக்கிட்டாரு. இப்படி 91 ரன்னுல ஆஸ்திரேலியா 6 விக்கெட்டை இழந்து ஒரு டெஸ்ட் மேட்சே ஆம வேகத்துல விளையாண்டு இருந்தது ஆஸ்திரேலியா. இதை பார்க்கறதுக்கு ஒரு குளிர்ச்சியா இருந்துச்சு. அடிச்ச சவடாலுக்கு இந்த ஆஸ்திரேலியா இப்படியா விளையாடுது. முன்னாள் வீரர்கள் எல்லாம் அடித்த செவடாளர்கள் எல்லாம் எப்படி ரிக்கு பாட்டி எல்லாம் அதை தூக்கிடுவோம் இதை தூக்கிடுவோம்னு சொல்லி பயங்கரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. எப்படி நாங்க இந்தியாவை தோக்கடிச்சோம், பட் கமின்ஸும் அப்படிதான் பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்ல நாங்க கண்டிப்பா வின் பண்ணி ஆகுவோம் அப்படின்லாம் சொன்னாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. நாளை ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாள்ல என்ன சாதிக்க போறீங்க? இன்னும் 228 ரன்ல 9 விக்கெட் போய் ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு விக்கெட் இருக்கு. இன்னும் 4வது நாள் ஆட்டமும் முடிஞ்சு விட்டது. இனி ஒரு நாள் பாக்கி இருக்கும் போது இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த மேட்ச்ல முக்கியமா பார்த்தா யாரும் ஜெயிக்க முடியாது. மேட்ச் 100% டிரா தான். அந்த ஒரு 10% ஒரு அமர்க்கலமான ஒரு பேட்டிங், ஒரு விக்கெட் விழாம வந்தா இந்தியாவுக்கு சாதகமாக இந்த மேட்ச் ஒரு நூல் அளவுல திரும்பலாம். ஆலாம் இந்த மேட்ச் இந்தியா தோக்குறது கிடையாது. இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறதுனால இந்த மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப இதா இருக்கிறது. இந்த மேட்சும் டிரா தான். ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணியும் அத்தனை வீணாக்கி இருக்கிறது. இந்தியா செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இந்தியா அடித்த ரன்னு, அதுவும் 108 ரன்னு முன்னிலையோட உங்களுக்கு கொடுத்தீங்கமா இந்த மேட்சை இன்னைக்கு இந்த கிதியில் கொண்டு விட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா ரன் அடித்து சீக்கிரமாக ஜெயிக்கணும் உள்ள வரியில் ரன் அடிக்கணும்னு பார்த்தாங்க, முடியாது. 91 ரன்ல 6 விக்கெட்டு போன. ஆனால் இந்தியா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுச்சு. என்னன்னா 91 ரன்ல 6 விக்கெட்டு போன இந்தியா ஆஸ்திரேலியாவே நீங்கள் 150 ரன்ல சொல்லிட்டு இருந்தா இந்த மேட்ச் இந்தியா நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை தான் இந்தியா இப்ப நழுவ விட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் இன்னைக்கு டிராவாக இருக்கிறது என்பதுதான் மிக நம்ம எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் 5வது நாளாக நாளை தொடங்க இருக்கும் மேட்சில் இந்த மேட்ச் 5வது டெஸ்ட் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டி உள்ளது. ஆனா முக்கியமா ராதா என்ற ஒரு கட்டமும் இருக்கிறது. அதுதான் முக்கியம். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இது போல வீடியோ போடுற வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க. வணக்கம்.